நம்மக்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருந்து அதை யூஸ் பண்ணி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போக முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஜெர்மனியில் இருக்க ஒரு இடத்துக்கு அப்படி ஒரு டைம் மிஷின் இல்லாமையே ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட வீடு, மெடிக்கல் ஷாப்பு, மளிகை கடை, இன்னும் ஒரு படி மேலே போய் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலிஸ்டிக்காக பார்க்க போகிறோம். அது எங்கே எப்படின்னு வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்து நான் ஏதோ ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன், வேறு ஒரு டவுனுக்கு வந்திருப்பேன், நான் ஏதோ ஒரு சிட்டிக்கு வந்திருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் இப்போ நிற்கிறது ஓப்பன் ஏர் மியூசியம். இதை ஹெசன் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என் பின்னாடி நீங்கள் பார்க்குற எல்லாமே கம்ப்ளீட்டாகவே மியூசியம். ஸோ மற்ற மியூசியம் மாதிரி இல்லாமல் இந்த மியூசியம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மியூசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ என் பின்னாடி நீங்கள் பார்க்குற எல்லாமே அந்த பழைய ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெர்மனோட சிட்டிஸ், வில்லேஜஸ்லாம் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரியே இருக்கும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா. ஏன்னா அந்த பழங்காலத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு அது எல்லாமே அவங்க டிமாலிஷ் பண்ணாமல் அங்கே இருக்கிறத அப்படியே கொண்டு இங்கே பில்ட் பண்ணி இங்கே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய ஸ்க்ராப்பில் இருந்தது அந்த பாதி வீட்டை இடித்தது போக ரிமைனிங் உள்ள பொருள் அந்த மாதிரிலாம் எடுத்தும் கூட இங்கே நிறையா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே ஒரு 300-400 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெர்மனி எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரியே ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான மியூசியம். ஸோ இதை ஹெசன் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இது உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்து இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது தான் ஓப்பன் ஏர் மியூசியம். இது ஒரு சிட்டியோ இல்லை ஒரு வில்லேஜோ கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குற இங்கே இருக்கிற எல்லா வீடுமே ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் இங்கே பார்க்குற பில்டிங்ஸு எல்லாமே பழைய ஸ்க்ராப்பு இல்லைனா பழைய டிஸ்மேண்டில் பண்ண வீட்டை அப்படியே இங்கே கொண்டு ரீஅசெம்பிள் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சின்ன பேட்ச் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரினோவேட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு வில்லேஜ் செட்டப். ஸோ பழங்காலத்துல எல்லாம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஜெர்மனி இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் கிடையாது. நீங்கள் பழங்காலத்தில் அதாவது மெடிக்கல் ஷாப்பு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரி அது கூட எப்படி இருந்திருக்கும், அங்கே சின்ன சின்ன கடையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அதையுமே இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே 5 வீடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 5 வீடுமே அதாவது கீசன் அப்படிங்கிற ஒரு டவுனில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை அப்படியே இங்கே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை அந்த பழைய புக்கில் உள்ள ஒரு பிக்சர் பார்த்து அதை அப்படியே இங்கேயுமே அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஈவன் பாருங்களேன், அந்த அந்த வீட்டு கீழேலாம் சின்ன சின்ன கடை இருக்குமா, அந்த கடையை கொண்டு அதையுமே அதே மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு மியூசியம் ஷாப் இருக்குது. இங்கே ஒரு சோவரின் கடை மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணுன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 350 இயர்ஸ் பேக் கீசன்கிற ஒரு டவுனில் எப்படி இது இருந்ததோ இந்த செட்டப் இருந்ததோ அதை அப்படியே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. பாருங்கள், செம இது. இது 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு. இந்த வீடு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. கிச்சனு, ஹாலு, பெட்ரூம்லாம் எந்த மாதிரி வச்சுருக்காங்கங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
இதுதான் வந்து இவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிச்சனு. ஸோ இவங்களோட வந்து அந்த ஸ்டவ்வோட செட்டப் பாருங்கள். இது வந்து அவன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இது கங்கு அந்த மாதிரி ஹீட் போட்டுருவாங்க. ஹீட் போட்டால் மேலே வந்து அயன் பிளேட் இருக்குது பாருங்கள். ஸோ அயன் பிளேட்டில் தான் வந்து இவங்க வந்து அப்படியே குக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து ஹாட் பிளேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது மேலே வந்து வெசல் வச்சு குக் பண்ணுவாங்க. அது போக வந்து அந்த இதெல்லாம் பாருங்கள், வாஷ் பேசின்லாம் வந்து ஸ்டோன்லேயே போட்டிருக்காங்க. அது போக வந்து நிறையா செராமிக்கலான இது பாட்டில்ஸு இதெல்லாம் வந்து செராமிக்கலான இதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இவங்க யூஸ் பண்ண அந்த யுட்டென்சில்ஸு அதெல்லாம் வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த கரண்டிலாம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பழங்காலத்தில் உள்ள கிச்சன். இது பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட லிவிங் ஹாலு. ஸோ லிவிங் ரூம் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து டைனிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசாக டைனிங் போட்டிருக்காங்க. ஸோ வால்லாம் பாருங்கள், அப்போ உள்ள டேஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அங்கே பாருங்கள், அவங்க தையல் மிஷினும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண மாதிரியே வந்து இவங்களும் வந்து தையல் மிஷின்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, காலில் யூஸ் பண்ண மாதிரி. இங்கே வந்து கிளாக் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஹீட்டரு. அதாவது வந்து இது இரும்பில் இருக்கிறனால வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஹீட் வச்சுட்டாங்கன்னா வந்து இது இரும்பில் இருக்கிறனால வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் லிவிங் ஹாலுக்குமே வந்து அந்த ஹீட் வந்து ரேடியேட் ஆகும். அது போக வந்து அந்த வெளியாகிற அந்த ஸ்மோக்கு அந்த புகையெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து பைப் வச்சு வெளியே ஏற்றிடுறாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய் பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க யூஸ் பண்ண பெட்ரூமு. ஸோ எப்படி இருக்க பாருங்கள், காட்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க. இங்கே வந்து வார்ட்ரோப் வச்சுருக்காங்க. இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை சம்திங் எழுதுறதுக்கு அந்த மாதிரி வந்து டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ டேபிள்லே வந்து பாருங்களேன், சின்ன சின்ன இது ட்ராயர் மாதிரி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு. ஸோ இங்கே இயர் போட்டிருப்பாங்க 1786 வந்து இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடை வந்து பார்த்திங்கன்னா வந்து 1979 வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த வீட்டை கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது வந்து 1987 வந்து இந்த மியூசியமில் வந்து இந்த வீட்டை வந்து ரீஅசெம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த கம்ப்ளீட் வீடு எல்லாமே வந்து 300 வருஷத்துக்கு பழமையான பொருட்களை வச்சு பண்ண வீடு தான் இது. மேபி வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து இவங்க இப்போ உள்ள வுட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே இருக்கிற வுட்டு, இந்த பிரிக்கு எல்லாமே வந்து பழசு. ஸோ வெளியே மட்டும் தெரிகிறதுக்கு வந்து இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டிலே பாருங்கள், மரத்துலேயே வந்து அந்த வுட்டிலே வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு ஃப்ளவர்லாம் இங்கெல்லாம். ஓகே, ஸோ நம்ம அப்படியே வந்து உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன இருக்குதுங்கிறத. இப்போ வந்து 350 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அப்போத்தக்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போத்தக்கைங்கிறது ஒன்றும் இல்லை, மெடிக்கல் ஷாப்பு. ஸோ ஜெர்மனியில் வந்து அப்போத்தக்கைனா மெடிக்கல் ஷாப் அப்படின்னு இருக்கும், ஃபார்மசின்னு இருக்கும். ஸோ இது வாங்க உள்ளே போய் எப்படி வச்சுருக்காங்க என்ன இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம்.
இதுதான் வந்து மெடிக்கல் ஷாப். ஸோ பழைய காலத்தில் வந்து மருந்து கடையெல்லாம் வந்து ஜெர்மனியில் வந்து இப்படி தான் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பழைய பாக்ஸு, பழைய இரும்பு பாக்ஸில் வச்சுருக்காங்க மெடிசின்ஸ்லாம். அது போக வந்து அந்த யூஸ் பண்ண வேஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டில்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்ணாடி செராமிக்கில் வச்சுருக்காங்க. கிளாஸ் அண்ட் செராமிக்கில் தான் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வேவிங் மிஷின் மாதிரி இங்கே இருக்குது. தெராசு வச்சுருக்காங்க இங்கே மெஷர் பண்ணி கொடுக்குறதுக்கு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 ml 250 ml அப்படின்னு வந்து அந்த அதே சைஸ்லேயே வந்துடுது. பட் முன்னாடிலாம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி மருந்து தயாரித்து அந்த பாட்டிலில் இல்லைனா வந்து இந்த மாதிரி வெசலில் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ கேட்குறாங்களோ வந்து கன்சியூமர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்களோ ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது பாருங்கள், அதே மெடிக்கல் ஷாப்போட பேக் சைடு. அதாவது வந்து இங்கே தான் வந்து மெடிசின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற இது நடந்திருக்கு. ஸோ எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெஷினரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையுமே வந்து அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. இந்த செங்கல் கட்டினது அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ஓவன் தான். உள்ளே வந்து கறி போட்டு எரிப்பாங்க. அந்த சூடு வந்து மேலே வரும். ஓகே. இதில் ரெண்டுலேயுமே வந்து இந்த மொத்த ஹவுஸை ஹீட் பண்ணுறதுக்கு சிம்னி மாதிரி உள்ளே வரும். சிம்னி மாதிரி ஆகும். ஸோ இந்த செட்டப் பார்த்திங்கன்னா வந்து சிம்னி மாதிரி. அதாவது வந்து இப்போ ஏதாவது மெடிசின் தயாரிக்கணும், ஏதாவது ஹீட் பண்ணணுன்னா வந்து ஸோ இந்த பிரிக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது உள்ளே வந்து எரிப்பாங்க. அதுக்கு அடியில் வந்து எரிப்பாங்க. ஸோ அந்த புகை அதெல்லாம் வந்து அந்த சிம்னி வழியாக அந்த பிளாக் இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வழியாக வெளியே ஏறுறதுக்கும் வந்து அந்த செட்டப்பும் அப்போவே பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 250 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு மளிகை கடைன்னு சொல்லலாம். அதாவது வந்து வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுற ஒரு கடை. அதை வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்லணும். ஸோ மேகின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேகிங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து ஜெர்மனியில் ஒரிஜினேட் ஆனது தான். ஸோ மேகி சூப்பு அப்படிங்கிறத வந்து இங்கே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையுமே வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து எப்படி விளம்பரம் பண்ணியிருந்தாங்களோ வந்து அதே போர்டையுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மேகி சூப்பன் அப்படின்னா வந்து மேகி சூப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. நைஸ். ஸோ இப்படி தான் வந்து மளிகை கடை இருந்திருக்கு அந்த காலத்தில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வினிகர், ஆப்பிள் வினிகர், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வினிகர் வந்து இந்த மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வினிகர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த சிகரெட் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து சாசேஜு அதெல்லாம் வந்து கீழே வந்து சீஸு பட்டர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. சாசேஜ்லாம் வந்து ஒரிஜினலாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இங்கே வச்சுருக்க சீஸு பட்டர் எல்லாமே வந்து ஒரிஜினல். அந்த காலத்தில் இருந்த இதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே இருக்க பாருங்கள் ஹேண்ட் கசே அப்படிங்கிற சீஸு. ஸோ இது ரொம்பவே வந்து ஜெர்மனியோட ஃபேமஸான சீஸு இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேட்டே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ். இது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடு.
400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடை வந்து இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அதாவது வந்து எப்போவுமே வந்து ஆஃப் செல்லர் மாதிரி விடுவாங்க. செல்லர்னால் ஒன்றும் இல்லை, அதாவது வந்து அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேஸ்மெண்ட் மாதிரி வச்சு தான் அவங்க வீடு கட்டுவாங்க. ஸோ பாதி இது வந்து செல்லர், அதாவது வந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இது போக வந்து இது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், 1623 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸ் இது கம்ப்ளீட்டாக. இந்த என்ட்ரன்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பழங்காலத்தில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்லாம் பண்ணுறவங்க வந்து உள்ளே வந்து வைக்க போகிற, இல்லை ஏதாவது வண்டி நிப்பாட்டணும், இல்லை வந்து ஏதாவது வந்து கவு ஹார்சஸ்லாம் வந்து உள்ளே இது பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சைடில் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய என்ட்ரன்ஸாக வேணும். ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி வச்சு கட்டுவாங்க. அப்புறம் வந்து 1589 உள்ள என்ட்ரன்ஸ் இது, அங்கே இயர் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 1589 வந்து இந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50-60 வருஷத்தில் வந்து கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக கட்டணுன்னு இந்த ஆர்ச் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 15னா கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி, இது வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்து 1840s உள்ள மெக்கானிக்கல் கிளாக்கு, அதாவது வந்து பேட்ரியே இல்லாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகிற கிளாக்கு. ஸோ ஒரு 250 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் வந்து கிளாக்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பாருங்களேன், ஸோ அங்கே பெண்டுலம் மாதிரி போகும் பின்னாடி. ஸோ அது செகண்ட்ஸு ஒன்று ஒன்றா சுற்ற வந்து இங்கே செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸுன்னு வந்து தனித்தனி வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா ரொட்டேட் ஆக வந்து இங்கே வந்து டைம் வந்து நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காட்டும். ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெக்கானிக்கல் கிளாக்ஸ் இங்கே இருக்குன்ட்டு. ஸோ அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம டிஜிட்டல் கிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து வால் கிளாக்குன்னு நிறையா பேட்ரி யூஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து அந்த காலத்தில் வந்து பேட்ரியே இல்லாமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்கிறத வந்து ஒரு சில இது மட்டும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து பழங்காலத்தில் வந்து இங்கே சர்ச்சு பெல்லு, அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் மேலெலாம் வந்து பெரிய மணி பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த பெரிய மணி பண்ணுறவங்களோட அவங்க ஒர்க் பண்ண இடம். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து அப்படியே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதை தான் வந்து அந்த இரும்பெல்லாம் வந்து உருக்கி எடுக்கிற இடம். ஸோ எந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அது போக வந்து இங்கே வந்து கீழே வந்து நம்ம நெருப்பு வச்சு இது வழியாக ஹீட்டு வரும். ஸோ அந்த ஹீட்டையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீட்டையுமே வந்து உருக்குறதுக்கு வந்து இரும்பு உருக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கறியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செட்டப்பில் வந்து ஒர்க் பண்ணாங்க, திங்ஸ்லாம் எப்படி வச்சு எப்படி ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணாங்களோ அதை அப்படியே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடுமே வந்து அப்படியே அந்த 150-200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வீடு தான் இது. அதை அப்படியே வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது போக வந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வந்து இங்கே இருக்க பாருங்கள். என்னென்ன இரும்பு பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ வந்து அது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள்.
இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க, அதாவது வுட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வுட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வெர்டிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 வுட்டு வச்சிடுறாங்க. 3 வுட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பெண்டாகிற குச்சி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஜிக்ஜாக்காக இந்த சைடு இப்படி ஒன்று இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கேருந்து இது இப்படியே உள்ளே போயிட்டு திரும்ப இங்கே வெளியே வரும். திரும்ப இந்த சைடு வந்து இப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹரிசாண்டலாக வந்து இந்த குச்சியெலாம் கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்து அதாவது வந்து களிமண் க்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ க்ளேவும் வக்கீலும் வந்து கலந்து வந்து சேர்த்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த 2 வுட்டுக்கும் வந்து இடையில இருக்கிற கேப்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து அவன் காமிச்சேன். அதுக்கும் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த மாதிரி தான் ஹீட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து இரும்பு இதில் வந்து வெசல் வந்து தொங்க விட்டுட்டு கீழே வந்து நெருப்பு எரிய விட்டு அந்த மாதிரியும் சமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் இதெல்லாம் அயனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் பெட்ரூமு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கான இது அது போக வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் படுக்க வைக்கிற கிராடில் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அவங்க குழந்தைங்க விளாட்றதுக்கான ஜாமான்லாம் குழந்தைங்க விளாட்றதுக்கான திங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று வந்து உங்கள் ப்ரெட்லாம் வந்து அதிகமாக பேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக் பண்ண ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து காய வைப்பாங்க. இது பாருங்கள், அந்த காலத்தில் வந்து நெசவு பண்ணது எப்படி நெசவு பண்ணியிருக்காங்கங்கிறதையும் வந்து அந்த மிஷினும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த நெசவு பண்ண மிஷினும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல் மேனுவல். இது பாருங்கள், அந்த காலத்தில் இந்த ஊர் கிணறு எப்படி இருந்திருக்குன்ட்டு அதை வந்து அதே மாதிரியே வந்து இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து 350 இயர்ஸ் முன்னாடி இருந்த 2 ஃப்ளோர் ஹவுஸு. ஸோ கீழே ஒரு ஃப்ளோரு மேலே ஒரு ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டோரேஜ் பில்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா 1970s வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ஸ் ஹவுஸாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், இதை வந்து பில்ட் பண்ணது வந்து 79, திரும்ப வந்து இதை டிஸ்மேண்டில் வந்து 78 பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியமுக்கு கொண்டுட்டு வந்தது வந்து 18 to 82. இந்த 2 இயர்ஸில் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து இந்த மியூசியமில் வந்து இந்த வீட்டை வந்து ரீஅசெம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த 2 ஃப்ளோர் ஹவுஸ் வந்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து வுட்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு 300-400 வருஷத்துக்குள்ள மரக்கட்டை இதெல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மெக்கானிக் ஷாப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்பேர் பண்ணுற ப்ளேஸு, டிவி ரிப்பேர் பண்ணுற இடம் அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஓப்பன் ஏர் மியூசியம் ஹெசன் பார்க்கில் இருக்கிற ஓப்பன் ஏர் மியூசியம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ என்னோட சேர்ந்து வந்து நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே வந்து அவ்வளோ அந்த பழங்காலத்தில் வாழ்ந்தவங்களோட வந்து வீடு, அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னுமே வந்து இவங்க பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து அந்த 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டெல்லாம் வந்து டிமாலிஷ் பண்ண
அந்த திங்ஸ்லாம் வந்து இன்னுமே வந்து இவங்க வந்து உள்ள ஸ்க்ராப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னும் வந்து இவங்க நிறையா வீடு வந்து நிறையா கடை, நிறையா வீடு, ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து உள்ளே வந்து இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you all.